தங்கம் வெள்ளி செம்பு நிற ஜரிகையில் 3 வேட்டிகள் ஒரே பேக்கில் ராம்ராஜ் த்ரிஷூல். ஸோ ஒரு ஸ்கெட்சை காட்டிட்டு இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு சொன்னால், இல்லை இது அந்த மாதிரி பண்ணுங்க, இல்லை இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கூட, யூ வில் கம் பேக் டு மீ வித் த ஃபர்ஸ்ட் ட்ராயிங் ஒன்லி. தட் ஹோல் செட் வாஸ் பிளான்ட் without seeing anything, without any references. With the boat, everything was erected within a night. How did you do that, sir? இன்னொரு பெரிய ஆச்சரியம், காதலில் எப்படி அந்த கண்ணாடி பசனியை கொண்டு வந்தீங்க அப்படிங்கிறது. நீங்க சொல்ற ரொம்ப ட்ரூ சார். லைக் அஞ்சலி ஃபிளாட்டே அவ்வளோ பெரிய ஒரு பாப்புலரான ஒரு விஷயமா இருந்தது அந்த பர்டிகுலர் பீரியட். We did everything and we got that interior of the flat inside the floor. பாப்பா நீ போயிடாத நான் போகிறேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் வரும்போது கமல் சார் வந்து எடுத்துங்க அந்த ஷார்ட்டில் தேவர் ஆல் கட் அவுட்ஸ் பிகாஸ் த பட்ஜெட் வாஸ் நாட் தேர். அங்கே நீங்கள் பார்த்தீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னாக்கா அங்கே ஒரு பெரிய பைப் லைன் போயின்னு இருக்கும். இந்தியா கிளிட்ஸ் பிரசன்ஸ் கட்டுறது சினிமா வித் ருக்ஷாந்தில் நம்ம எல்லா எபிசோட்லேயும் சினிமா சார்ந்து பல பிரமுகர்கள் பல நபர்களாக நம்ம சந்திச்சிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம சந்திக்க வந்திருக்க நபரை பற்றி சொல்லணும்னா, சினிமாவில் நேகப்பட்ட கலைகள் இருக்குது. அந்த கலையில் அதாவது கலை இயக்கம் அப்படிங்கிற சொல்கிற ஒரு கலை இருக்குது. அதுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தையும் மிகப்பெரிய கௌரவத்தையும் வாங்கி தந்த ஒரு டெக்னீஷியன் என் கூட இருக்கார். கிட்டத்தட்ட பலதரப்பட்ட படங்கள், எத்தனையோ அவார்ட்ஸ், இதெல்லாத்தையும் தாண்டி இப்போ வரைக்கும் ஓடிக்கொண்டு உழைச்சி கொண்டு இருக்க தோட்டா தரணி சார் என் கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதில். முதல்ல லைக் நீங்கள் பண்ணியிருக்க இந்த இல்லஸ்ட்ரேஸ் கரியரில் நம்ம அதோடைய படங்கள் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி படித்ததில் தெரிய வந்தது, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வாட்ஸ் திஸ் ஆர்ட் டிரெக்ஷன் ஸ்டார்டட் when you started assisting your father அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்தது, who is மிஸ்டர் வெங்கடேஸ்வர ராவ். ஸோ ஒரு 12 வயசுலேயே வந்து ஒரு டீனேஜருக்கும் டீனேஜும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பீரியட்லேயே வந்து நீங்கள் வந்து அவர்கிட்ட ஜாயின் பண்ணிட்டீங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஃப்ரம் தேர் இவ்வளோ ஜேர்னியை பார்த்து இப்போ வந்து இவ்வளோ பெரிய ஸ்டேச்சரில் நீங்கள் இருக்கீங்க. லைக் அந்த பீரியடை பற்றி கொஞ்சம் ரீகால் பண்ண முடியுமா சார்? ஆர்டிஸ்டாக வரணும் அப்படின்ட்டு ஐ தாட் ஐ கோ இன்டு சம்திங் எல்ஸ். பட் வந்து என்ன எடுத்தேன்னாக்கா, ஒரு சம்மர் அதர் அது ஒரு புத்தா இது இருந்தது, ஸ்கல்ப்சர் இருந்தது பூஜை ரூமில். அது என்னமோ ஆச்சு, கார்னரில் உட்காந்துன்னு இருப்பேன், ஜாஸ்தி போய் விளாட்றதில்லை அதெல்லாம். ஸோ சடனாக பார்த்துட்டு போய் சாக் பீஸ் வாங்கிட்டு அதுலேருந்து கிரவுண்டில் போட்டேன். கிரவுண்டில் அப்படியே அனலைஸ் பண்ணுது அப்பா பார்த்துட்டு. இட் வாஸ் சம்திங் லைக் 4 years or 5 years. அவர் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆர்ட் புக்ஸ் ஒரு 2 மேத்தா புக்ஸ்ன்னு கொடுத்தார். அதுலேருந்து வந்த அந்த ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் தான் அப்படியே கண்டினியூ பண்ணேன். அப்புறமா வந்துட்டு இந்த 12 வயசில் அப்பா வந்து இதே கமலம் படம் பண்ணின்னு இருந்தார். ஆஃப்டர் 2 years or 3 years, ஐ திங்க் இட் வாஸ் இன் when I was 16 or something. பட் at 12 years, but he was taking me எல்லா இடத்துக்குமே கூட்டிட்டு போயிடுவேன் சின்ன குழந்தையாக இருக்கும்போதே. ஸோ அவர் கூடயே போவேன், இதுக்கு போகிறேன். அப்புறமா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு செட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு எங்கேயாவது ஜிக்னா போட்டிருந்தாக்கா அது அட்ராக்ட் ஆகும். ஸோ அதை போய் தொட்டுட்டு கொஞ்சம் பார்ப்பேன். அந்த மாதிரியெல்லாம் இருந்தது, சம்பவங்க நிறைய இருந்தது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு இதே கமலில் தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டு அவர் கூட நைட் ஆனாக்கா அவர் கூட போயிட்டு காலங்காத்தால் காலேஜ் போயிடுவேன். ஒன்றும் தெரியாத மாதிரி, தூங்கவும் இல்லை ஒன்றும் இல்லை. ஸோ அந்த மாதிரி நடந்துகிட்டே இருந்தது. ஐ வாஸ் அசிஸ்டிங் மை ஃபாதர். ஐ நோ வாண்டட் டு அசிஸ்ட். தென் ஆஃப்டர் சம் டைம் ஐ செட், எனக்கு வேணாம் இந்த வேலையே வேணாம், போகிறோம் இந்த சினிமாவில் வேணாம் அப்படின்ட்டு ஐ வாஸ் டூயிங் மை பெயிண்டிங். இது ஜாஸ்தியாக பெயிண்டிங், கிராஃபிக் ஆர்ட் அதான் பண்ணின்னு இருந்தேன். இதுக்கப்புறம் வந்துட்டு I went abroad to study and அது கிராவியூர் பிரிண்ட் மேக்கிங்கில் I studied and I came back. அது வந்ததே ஒரு தெலுங்கு படம் ஒன்று வந்தது, இண்டிபெண்ட்டாக பண்ணணும் அப்படின்ட்டு. அது கனகால தேவதாஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அவருக்கு பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஏடித நாகேஸ்வரராவ் இல்லை சிங்கித்தம் ஸ்ரீனிவாசராவ் சார் தான் ஃபஸ்ட்டு. தட் இஸ் மை செகண்ட் பிக்சர். ஹீ ப்ராட் மீ. அவர் வந்து ராஜபார்வைக்கு போட்டார் என்ன, கமல் தான் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு.
that really clicked. Right. That was my first stepping stone. That first picture I cannot talk much about it, but இது ராஜபார்வை took me off. Right. To a different level. ஸோ ஐவி சசி இவங்கெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி அந்த ரூம் எங்கே எடுத்தீங்க, அந்த குழந்தை அந்த பொண்ணு ரூமு அது எக்ஸலண்ட்டாக இல்லை அதை பழைய எல்லாத்தையும் அவங்க வீட்டு தான் அப்படின்னாக்கா நம்பவே இல்லை அவர். அதனால் அந்த மாதிரி ஒரு பேர் வந்தது கொஞ்சம் ராஜபார்வையில், அந்த ஸ்ட்ரீட்டு, அந்த சின்ன சின்ன ஏரியாஸ், அதெல்லாம். தட் வாஸ் மை ஸ்டெப்பிங். ஐ ஷுட் தேங்க் கமல்ஹாசன் சார் அண்ட் Singitham Srinivasarao for putting me and giving me that uplift. And so, இந்த படம் வந்து சொல்லப்போனால், it is after 28 years after Bombay, I did this film. Exactly. பொன்னியின் செல்வன். ஸோ பொன்னியின் செல்வம் வந்து அதுவும் I was asking him for this film because we planned this film when we were doing Dalapati. Exactly. அந்த சுந்தரி சாங்கில் இந்த மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி இப்படி. So we அந்த பிளான் அப்புறமா ஃபார் ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் வந்து இது வந்து கொஞ்சம் ஐ ஹாவ் டு தேங்க் மணி சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நத்திங் இஸ் இத்தனை வருஷமாக பண்ணது இல்லைன்னா ஃபார் மீ எவ்ரி ஃபிலிம் இஸ் நியூ, எவ்ரி செட் இஸ் நியூ. ஸோ ஐ டோன்ட் டேக் இட், அது இவ்வளோ பண்ணிட்டோமே, அதுக்கு ஆல்ரெடி பண்ணியாச்சு, இந்த மஹால் கீதெல்லாம் பண்ணியாச்சு, அந்த படத்துக்கு வானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் வாட் ஸோ வி டிட் இட். எவ்ரிபடி ஒர்க். தேர் ஆர் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ஹூ ஒர்க் வெரி ஹார்ட் அண்ட் தட் ஆல்சோ டியூரிங் த பேண்டமிக் டைம். அதனால் ஐ ஹாவ் டு தேங்க் எவ்ரிபடி ஃபார் ஒர்க்கிங் ஸோ ஹார்ட், ஃப்ரம் த ப்ரொடக்ஷன் பாய் டு தி departments of camera department and art department and molding department, all the departments in art. And there were a lot of people who worked with me, in fact my daughter also joined me. So she also had worked assisting me, giving me references from different people and doing some drawings and touch-ups of all the. நான் வந்து உங்களுடைய ஓல்டு இன்டர்வியூஸை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணேன். அதில் வந்து நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, லைக் ஒரு கமர்ஷியல் ஃபிலிமை வந்து ரியலிஸ்டிக்காக காட்டுறதுங்கிறது வந்து அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், தட்ஸ் மை வெரி பிகஸ்ட் லைக் எப்படி சொல்கிறது, அது ஒரு பெரிய சேலஞ்சாக நான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. தட் இஸ் ஆக்சுவலி வெரி ட்ரூ. லைக் வந்து நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்க படங்கள் எடுத்து பார்த்தாலும் அது வந்து உண்மையாக தான் தெரியுது. அதே மாதிரி அதில் நீங்கள் ஜெயிச்சிருக்க அக்குலேட்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். earlier வந்து they were all big art directors. You have to pick up certain, I mean, you pick up the good, bad, ugly, allame. You try to pick up. But when you have to use ugly, you use that ugly. When you have to use that rich kind of a thing, very, but எங்கே ஒர்க் பண்ணாலும் சரி, I had this from my childhood. Like whoever the person who's acting in front of the camera, a big person, small person, my set should be realistic. If somebody comes and says என்ன இது இவ்வளோ கச்சடாக இருக்குது அப்படி, நாயகன் என்றால் அப்படி தான் பண்ணேன். எக்ஸாக்ட்லி. It's that is what was my what should I say, my breath actually. And any realistic. So all my sets will be realistic. I mean, I will do the set like other people, like whatever they do, but the details and the nuances of the whole set being realistic is what I wanted all the time. Nobody should said, ஐயோ இந்த செட்டு அப்பா பிரமாதமாக இருக்குது, க்ளீனாக இருக்குது, அப்படி ஆகுதில்லை. If they say that it is realistic, then you have your award. That's the award what we get. Okay. எக்ஸாக்ட்லி சார். இப்போ நாயகனுக்கு நீங்கள் ஜெயிச்ச வந்து நேஷனல் அவார்டாக இருக்கட்டும் சரி, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஜெயிச்ச இந்தியனுக்கு நீங்கள் ஜெயிச்சதாக இருக்கட்டும் சரி, தொடர்ந்து இந்த மாதிரி எல்லா ஃபிலிம் ஆஃப்டர் ஃபிலிம் வந்து உங்களை நீங்கள் வந்து எக்ஸல் பண்ணியிருக்கீங்க. லைக் இப்போது ஒர்க்கிங் கொலாபரேஷன் வித் மணி சார், சங்கர் சார், இது எல்லாமே வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அண்ட் இதை தாண்டி ஒரு அழகான விஷயம் இப்போ நான் பார்த்தது என்ன அப்படின்னா, மணிகண்டன் மாதிரியான ஒரு இப்போ வந்துட்டு இருக்க ஒரு ஃபில்ம் மேக்கர் கூட வந்து நீங்கள் வந்து கடைசி விவசாயம் பண்ணுறீங்க. அதில் கூட ஐ ரிமெம்பர் டாக்கிங் டு ஹிம், லைக் வந்து செட் மீ லைக் தோட்டா தரணி சார் வந்து எப்பயுமே ஒரு ஓல்ட் ஸ்கூல் டைப் வந்து அவர்கிட்ட வந்து இருக்கும். லைக் வந்து அவர் வந்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் பிரிண்டரில் காமிக்க மாட்டார், யூஸ் டு ஸ்கெட்ச் எவ்ரி திங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ யோர் ஒர்க்கிங் கொலாபரேஷன் வித் ஆல் தீஸ் டிரெக்டர்ஸ் வில் ஸ்டார்ட் வித் மணி சார். லைக் நீங்கள் சொல்லிட்டீங்க அவரை பற்றி. பட் எனிவேஸ் நாயகனில் நீங்கள் எரெக்ட் பண்ண அந்த செட், தளபதியில் நீங்கள் காமிச்ச அந்த வேர்ல்டு,
அண்ட் அதே மாதிரி அஞ்சலியில் நீங்கள் கிரியேட் பண்ண அந்த அப்பார்ட்மெண்ட் செட் பாம்பேயில் எல்லாமே காலத்துக்கு பேசும் சார். ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் தி ஆல் தீஸ் ஃபிலிம்ஸ். Nayagan, first we had a little thing about the budget. ஓகே. It was done in 100 grounds on the straight line. But actually the sketch was a little more than what it was. But because of the budget and all, we had to control that set. So we made whatever essentially we want to make. But Realistica, they also had to agree. Who Mani sir and PC also were agreeing for whatever I told. So that's why I was left a little free and I got whatever it is. இப்போ என்ன ஆகுதுனாக்கா ஒரு சில பேர் இல்லை இதுதான் வேணும் அப்படின்னாக்கா ப்ரொடியூசர்கிட்ட வந்து அந்த பட்ஜெட் இருக்காது. ஸோ we have to break our heads and that's the torture for an art director. அந்த அதெல்லாம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு you have to satisfy the director because we have already given the sketch to the director. Correct. We'd shown the sketches to the director. So he was pleased. So but anything we three used to sit down and discuss. Right. Same thing with Mani sir and Ravarma also. Right. The same thing happened. ஸோ நத்திங் வாஸ் நான் இது பண்ணிடுறேன் நீங்கள் அப்புறம் வந்து ஷூட் பண்ண அந்த மாதிரி சமாச்சாரம் கிடையாது. பிகாஸ் அல்டிமேட்லி இட் இஸ் யுவர் ஃபிலிம், எக்ஸாக்ட்லி செல்லுலாய்ட். ஸோ இட்ஸ் பெட்டர் ஃபார் மீ டு டூ வாட் எவர் ஜஸ்டிஸ் ஐ கேன் வித் வாட் எவர் ஐ ஹேவ். இன்ஃபேக்ட் அந்த செட்லாமே லைக் நீங்கள் சொல்கிற அந்த ஃப்ளாட் எவ்ரிபடி தே வேர் அபவுட் ஐ திங்க் த்ரூ மணி சார் somebody they were 17 big architects who came and saw the replica of all this அந்த டைமில். இட் வாஸ் வெரி மாடர்ன் சார். I mean, even this design, round and with the steps, right. You can see it in any village today. Any village, any balcony பார்த்தேன்னாக்கா அதே தான். மயிலாப்பூரில் கட்டி வச்சுருக்காங்க. ஸ்பர்டாங்க் ரோடில் this Ramesh Reddy who came from Chaitanya, he said, I'm copying this building and I said, I know him. So I said, okay, but we never thought about the rights for the design or nobody used to talk about all that. Right. Anyway, he's built that building there in Spurtank Road. So likewise, for everything what I did, it comes into the limelight through somebody. One chap started doing this kind of tables and he said, Anjali tables sir, Anjali chairs sir, அப்படின்னு அவன் ஒரு கடையை வச்சுருக்கான். So these are the things. So any design which we do on the film that is in celluloid, it goes out with so many people surviving on that. நீங்கள் சொல்கிற ரொம்ப ட்ரூ சார். லைக் அஞ்சலி ஃப்ளாட்டே அவ்வளோ பெரிய ஒரு பாப்புலரான ஒரு விஷயமா இருந்தது அந்த பர்டிகுலர் பீரியட். We did everything and we got that interior of the flat inside the floor. Amazing. So inside the floor அப்படின்னாக்கா அது வந்து கிட்டத்தட்ட 1 ground 60 by 40 நம்ம அந்த ஃப்ளோர் அப்போ 80. ஸோ பேக்ரவுண்டெல்லாம் விட்டுட்டு பிறகு that's the and that arch, that kitchen thing, right. Every house has got it. So but for that fraction of a second right. What you get into your mind அதான் வரும். நெக்ஸ்ட் ஃபிலிம் இஸ் ஆஃப்கோர்ஸ் தளபதி. லைக் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க சார், லைக் அதில் வந்து இப்போ பொன்னியின் செல்வனுக்கான பிளான் வந்து அங்கே ஆரம்பிச்சது அப்படிங்கிறனால சுந்தரி பாட்டில் அந்த விஷயம் நாங்கள் பண்ணியிருப்போம். அந்த ஒரு மாதிரி வாரியர் கைண்ட் ஆஃப் திங் பண்ணியிருப்போம் அப்படின்னு. ஐ ரிமெம்பர் மணிரத்னம் சார் சொல்லியிருந்தார், லைக் ஒரு குரசவாவுடைய மிகப்பெரிய ஃபேன் அவருடைய இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய அவருடைய ஃபிலிம்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் சுந்தரி சாங்கும் சரி, ரஜினி சார் இருக்கிற அந்த ஸ்லம் ஏரியாஸ் அதில் கூட ஸ்லம்ஸ் வரும். நீங்கள் மம்முட்டி சாருடைய வீடாக இருக்கட்டும் சரி, அண்ட் அந்த என்டையர் லேண்ட்ஸ்கேப் அந்த வேர்ல்ட் ஆஃப் தளபதி கிரியேட் பண்ணதுக்கான அது வந்து இப்போ வரைக்கும் அது எந்த பர்டிகுலர் ரீஜன் எந்த பர்டிகுலர் ஊர்னு அந்த படத்தில் சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் அந்த வேர்ல்டு வந்து இன்னும் எல்லாருடைய ஆடியன்ஸ் மைண்ட்லேயே அது வீடாக ஞாபகம் இருக்கு. ஸோ ஹவு டிட் யூ டூ தட்? I mean, see, the beauty is that all the sets were done only in Venus Studio. I was like a small boy running into Venus Studio and then getting into the studio floor or something, telling my father's name, because my father knew that Mestri very well because he was a very big art director at that time, very busy. So I used to go after school or something, if I had little time, I used to go and watch, but I never had this idea that I will be working in the same studio. Okay. So most of the sets, Anjali, Dalapati, what else? Satya, right. That was a lovely set in Satya. Nobody believed that also. Satya, Nayagan. So most of the sets were all done there. This Dalapati la vanda and the song vanda, we took certain material and we went and suddenly they want something.
We just erected it overnight and we gave. With the boat, everything was erected within a night. How did you do that, sir? It's amazing. I know that is the fastest work. And I had this policy, I have to do it very fast, but give it as much finish as I can. ஓகே That was my motto. சார் இப்போ மணி சார் பற்றி பேசும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க லைக் வந்து நான் அப்போ பர்டிகுலர் ஃபிலிம் மேக்கர்ஸை மீட் பண்ண ஃபிலிம் மேக்கர்ஸோடைய சென்சிபிலிட்டிஸ்லேருந்து இவர் உங்களுக்கு தனியாக தெரிஞ்சிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆமா, சொல்லியிருந்தீங்க. it was அப்போ அந்த டைமுக்கு அந்த பர்டிகுலர் பீரியடுக்கு இட் வாஸ் வெரி மச் யங்கர் டு யூ சார். லைக் நீங்கள் வந்து ஒரு சீனியர் டெக்னீஷியன் அப்போ ஒரு நியூகமர் கூட நீங்கள் கொலாபரேட் பண்ணுறீங்க. கிரியேட்டிவ் you don't think about அந்த பர்டிகுலர் திங் வாட் யூ டோல்ட் நோ. அது வந்து அவர் சின்னவரா இல்லைன்னா பெரியவரா இது வரக்கூடாது. He is a director. He came to direct a film. So what help I can give, I have given that. That's all. So it is not that ரொம்ப சின்ன பையன் அவன்கிட்ட வந்து நான் அது no. You respect a director as a director. You respect a cameraman as a cameraman. So, that's what I tell. You first respect my work. There are a lot of people who I chase them out also. I don't agree for the thing at all. You first respect my work, then you respect me. If you respect my drawing, that's what I mean when I say that. So that and you behave like you said, down to earth adella onnum kediyadu. You behave like a new person talking to you. When you come to direct, you are another person who is doing direction and I have to cater to you. Avaldhaan. Adile vera onnum kediyadu. But you tell your experience that this has to be like this. Whether they take it or not, they'll come back to that same thing. ஸோ ஒரு ஸ்கெட்சை காட்டிட்டு இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு சொன்னால், இல்லை இது அந்த மாதிரி பண்ணுங்க, இல்லை இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கூட you will come back to me with the first drawing only. அது எனக்கு தெரியாது. அது வேறு ஃபஸ்ட் டைம் நீங்கள் சொல்லும் போது see, I never read books because I have a strain and also that I work out. இப்போ நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னாக்கா அது ஃபாஸ்ட்டாக ஏறிடும். இந்த டைம் இந்த ஸ்பீட்லேயே ஏறிடும். அது ஏறின அப்புறம் அது என்ன செய்வாங்கன்னாக்கா அப்போது அந்த ஸ்கெட்ச் போடுறது ஈஸியாக இருக்கும். ரைட். இந்த கதையெல்லாம் படிச்சுட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதெல்லாம் இப்படி வந்திருக்கா அந்த மாதிரி வந்திருக்காங்க அப்படின்னாக்கா எனக்கு புரியாது. நெக்ஸ்ட் இஸ் அகைன் பாம்பே. பாம்பேல பார்த்தீங்கன்னா சார் லைக் வந்து அந்த மத கலவரம் உருவாகிற அந்த பர்டிகுலர் அந்த ஃபுல் போர்ஷனும் சரி, அதே மாதிரி வந்து நீங்கள் அரவிந்த் சாமியுடைய வீடு அந்த படத்தில், அதே மாதிரி மனிஷா கோயிலாவுடைய வீட்டையும் வந்து நீங்கள் ஒரு மாதிரி காமிச்சிருப்பீங்க. அங்கே அந்த பர்டிகுலர் பீரியட் இடத்துல மனிஷா கோயிலாவுடைய வீடு வந்து அவ்வளோ லைக் நம்ம ஒரு ஊருக்கு போய் அந்த மாதிரி ஒரு வீடை பார்த்தா எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் எங்களுக்கு அந்த ஃபீல் கிடைச்சிது. அதே மாதிரி அரவிந்த் சாமி சாரோட வீடும் அப்படி தான் இருந்தது. பாம்பேல வந்து லைக் நிறையா லைக் மணி சாரோட ட்ரையாலஜி மாதிரின்னு சொல்லலாம் இல்லையா, லைக் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தேசம் சார்ந்து ஒரு பற்று இருக்க ஒரு படத்துடைய ட்ரையாலஜி ஒரு ஃபிலிம் தான் அது. ஸோ ரோஜாவும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற போது இந்த ரோஜாலையும் பாம்பேலையும் கிட்டத்தட்ட சொல்ல வருது சிமிலர்லி ஒரே ஒரு அது பேட்ரியாட்டிக் விஷயம் தான். இதை நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க? அவங்க சொல்கிறது பொறுத்து தான். அவ்வளோ இல்லை, ஒன்றும் பெரிய கதை ஒன்றும் கிடையாது. The world of both of the films. Both of the films, when I don't listen to the full story also. I listen to the synopsis. Right. And again, the synopsis வச்சுக்கிட்டே I will be working. இந்த மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும். அப்புறம் அந்த ஷெட்டு வந்து where this fellow tries to fire the flag அதெல்லாம். We erected that in Kulu Manali. Just to give the effect of Kashmir. அதே மாதிரி பாம்பேல இந்த ஹவுஸ் that we did in Indian Express building, lot of people came and shot there, but the whole thing changed when I did for Bombay, because I was in Bombay during the 70s. I was working for an advertising agency at that time. Okay. So adapra when I bagged about 3 CAG awards or something, they chased me out of Bombay. They said நீ better painter நீ அங்கே போகணும். Right. அந்த டைமில் மத்துங்காவில் அந்த ஏரியாவிலெல்லாம் இந்த பார்சி வீடு, இந்த பாம்பே வீடெல்லாம் வந்து வில் ஹேவ் அ ஜாலி இவ்வளோ தூரத்துக்கு பசங்க போகாத இருக்கிறதுக்கு. ஸோ தட் கைண்ட் ஆஃப் திங், தென் த ஹாஃப் டோர், இதெல்லாம் வந்து சி இட் வில் ரிமைன் இன் யுவர் ஹெட். எக்ஸாக்ட்லி. ஸோ அதை வச்சுக்கிட்டு தான் நான் ஒர்க் அவுட் பண்ணேன். ஃபார் நாயகன் பார்த்தீங்கன்னாக்கா த ஃபர்ஸ்ட் ஷாட் வேர் திஸ்
பாப்பா நீ போயிடாத நான் போகிறேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் வரும்போது கமல் சார் வந்து எடுத்துக்கணும் அந்த ஷாட்டில் டு see at the distance they were flats. They were all cutouts because the budget was not there. But we lit it up. PC also lit it up very nicely. அங்கே நீங்கள் பார்த்தீங்க நோட்டீஸ் பண்ணிங்கன்னாக்கா அங்கே ஒரு பெரிய பைப்லைன் போயின்னு இருக்கும். This was in 70s when I saw near Bandra. Okay. அது பக்கத்தில் ஸ்லம் இருக்கும். I have not done sketch for Bombay. I never went to Bombay again. But for Bombay, I did it all by whatever little memory I had when I went for Nayagar. Okay. That whole set was planned without seeing anything, without any references. What a great memory, sir. No, we'll have to develop that all தான். Right. இப்போ மெமரி எப்படி இருக்குது தெரியல, பட் ஒன்றா வரும்போது அப்படி தான் வரும். Right. You have to develop it all. Right. It's nothing great. That's how you have to be. Art directors or production designers have to be like that. இது இங்கே பார்த்தோம். So I remember this shirt after 5 years also when you come. So that's how you have to do. இன்னொரு பெரிய ஆச்சரியம், காதல் எப்படி அந்த கண்ணாடி பசனையை கொண்டு வந்தீங்க அப்படிங்கிறது. சங்கர் தான் ஐடியா கொடுத்தார். ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர். பட் எனக்கு வந்து கிளாஸ் போட்டாக்கா உடையும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தென் ஐ கால் மை மேசி டு ரிமூவ் அந்த ஹோல் பஸ், தென் ட்ரை டு ஒர்க் இட் அவுட் வித் அக்ரலிக். அக்ரலிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட கிருஷ்ணான்னு ஒரு நல்ல பெயிண்டர் ஒரு பையன் இருக்கான். அந்த பையனை வச்சுக்கிட்டு ஐ டோல்ட் ஹிம் டு என்லார்ஜ் வாட் எவர் மை கலர் ஸ்கீம் வாஸ் அண்ட் டூ இட் ஆன் தி பஸ். தட் வாஸ் டாக். தென் லைட்டிங் அண்ட் ஆல் வி கேவ் எல்இடி லைட் அந்த டைம்லேயே. அதே மாதிரி அஞ்சலியில் கீதாஞ்சலியில் அந்த ஃபர்ஸ்ட் என்ன சாங் அது, தடுக்கு தடுக்கு தடுத்து தன் 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 தடுக்கு, அந்த பாட்டுக்கு we lit up this whole cars and also with highlights and something we have to do something new, different and new. Right. Okay. Every time that will hit. அங்கே பண்ணதே இது இங்கே பண்ணோன்னாக்கா then there is no pulse, லைஃபே இல்லை அதில். So you do something different. Right. அதுக்குன்னு சொல்லி டோட்டலாக சேஞ்ச் பண்ணக்கூடாது. But I'm happy that I did this film because it's a historical film. So that's one. I like to do one futuristic and one period and then one gods and goddesses on the tip. தேங்க்யூ ஸோ மச் சார். லைக் உங்களுடைய கரியரை வந்து நம்ம இவ்வளோ பேசின விஷயங்களை தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம தொட்டால் அதை அடைக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பண்ணிருக்கீங்க உங்களுடைய த்ரூ அவுட் தி இந்த ஜேர்னியில். இட் ஆல் இன்ஸ்பயர்ஸ் ஜென்ரேஷன் டு கம். லைக் இப்பயும் நாங்கள் அதை நினச்சி வந்து நிறைய விஷயங்கள் அதை பார்த்து நாங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்ஸ்பைரிங், கிவிங் யுவர் டைம் அண்ட் நிறைய ஒர்க் பண்ணுங்கள் சார், ஸோ தட் வி கேன் கெட் டு டாக் லாட் ஆஃப் திங்ஸ் லைக் திஸ். Right. Thank you so much for coming, taking the trouble and coming. My pleasure. All the best. Thank you, sir. தங்கம் வெள்ளி செம்பு நிற ஜரிகையில் 3 வேட்டிகள் ஒரே பேக்கில் ராம்ராஜ் திரிஷூல்.